ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த வரக்கூடிய புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை வழங்கப் போகிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, புரட்டாசி மாதம்னாலே பார்த்திங்கன்னா சூரியன் ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வருது. ஏற்கனவே 5ஆம் இடத்துக்குரிய கிரகமான புதன் அதே இடத்துல இருக்குது. இது ரெண்டும் சுபமான விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் கூட 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியோட பார்வை சூரியனுக்கும் புதனுக்கும் கிடைப்பதால் ஓரளவு 5ஆம் இடம்ங்கிறது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அப்போ மனசில் அவ்வப்போது பார்த்திங்கன்னா நிறைய இடையூறுகளும் மன உளைச்சல்களும் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். இதை தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவலைகள் தான் வரும். இன்னும் ஒரு மாதத்தில் இந்த சூரியன் அடுத்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக இருப்பதனால அது வரைக்கும் மட்டும் தற்காலிகமாக இந்த நெருக்கடியை தாங்கிக்கிற சூழ்நிலையோடு தான் இந்த மாதம் தொடங்குது. இது முதல்ல எடுத்துக்கும். அடுத்து ராசிக்கு உரிய கிரகம், ரிஷப ராசிக்கு உரிய கிரகமான சுக்கிரன் 4ஆம் இடத்தில், ராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசியில் கேதுவோடு சேர்ந்து இருப்பதால், பொதுவாக 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு திக்பலம் அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னால் கூட சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து இருப்பது பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரனோட கேது சேர்ந்து இருக்கிறது ஒரு பக்கம், அடுத்தது சுக்கிரனுக்கு பகை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கிறது ஒரு பக்கம். எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா வேலைக்கு சாப்பாடு சாப்பிட முடியாத அளவுக்கு வேலை நிமித்தமாகவோ இல்லை பனி நெருக்கடி காரணமாகவோ இந்த உணவு குறித்த நேரத்தில் சாப்பிட முடியாமல் போகும் ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய உணவையோ ரசித்து ருசித்து ரொம்ப நிதானமாக சாப்பிட்ற அளவுக்கு டைம் இல்லாத அளவுக்கு இருக்கும். பட்டுன்னு வாயில் போட்டுக்கிட்டு அப்படியே ஓட வேண்டிய சூழ்நிலைகள் சில பேருக்கு உருவாகும். அதே போல் பார்த்திங்கன்னா தான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி சில விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேரால் கவனம் செலுத்த முடியாத அளவு இருக்கும். தாய் அப்படின்ட்டு பெண் வழிகள், அதாவது தன்னுடைய தாயார் கல்வி இந்த மாதிரி சில விஷயங்களில் சில நெருக்கடிகள் ஏற்பட்டால் கூட அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா சுக்கிரன் அடுத்து 5ஆம் இடத்துக்கு போக இருப்பதனால இதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ சூரியனுடைய நிலவரமும் சரியில்லை, சுக்கிரனுடைய நிலவரமும் சரியில்லைங்கிற ஒரு விஷயத்தை தவிர மற்றதை பற்றி எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, குரு பொதுவாகவே கோச்சார குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல சிறப்பு. குரு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது அது புதனோட வீடு, அதுக்கு பகை வீடாக இருந்தாலும் 8ஆம் அதிபதி இன்னொரு பக்கம் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு 2ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை இருந்தால் கூட உங்களுக்கு என்ன தேவை, பணமோ எந்த நேரத்தில் தேவையோ அதுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக சேர்ந்துடும் அப்படிங்கிறதில் கவலைப்பட வேணாம். அடுத்து இந்த குருவோட பார்வை ராசிக்கு 6ஆம் இடமான செவ்வாய் அங்கே அமர்ந்து அதற்கும் மேலே இந்த குருவோட பார்வைப்படுவதனால நிறைய பேர் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நினச்சி யோசிக்கிட்டு இருந்தவங்க இப்போதைக்கு அந்த நிலத்தை வாங்குவதற்கும் விற்பதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 6ஆம் இடத்துல செவ்வாய் அமர்வது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சின்ன விஷயங்கள் சின்ன நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிலேருந்து ஒரு விடுதலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் சிலர் பார்த்திங்கன்னா கடனை அடைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நேரத்தில் உருவாகும். சின்ன கடன்கள் வாங்கி வச்சுருப்பாங்க, சில கடன்கள் பெரிய கடன்களாக கூட இருக்கும். ஏதாவது இந்த கடனை அடைச்சிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு சேர்ந்துடும் இல்லையா? அப்போ அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்ல, ஒரு சில கடன்களை அடைச்சி விட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு இருக்குங்கிறத இந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு அடுத்தது ரிஷபராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் ராகு இருப்பது ரொம்ப சிறப்பு. ராகு பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இந்த பாவக்கிரகங்கள் இருக்கிறது நல்ல சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால செய்கிற வேலைகளில் என்ன தான் நெருக்கடி பிரச்சனைகள் அது இது என்ன வந்தாலும் சரி கடைசியாக அதில் வெற்றி பெறுவாங்க. 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது இன்னும் வேறு சிலமான விஷயங்களையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். தொழிலில் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதோ மந்தமாக போயிட்டுருக்கிற மாதிரியே நமக்கு சில விஷயங்கள் தோணிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்திங்களா இந்த மந்தமாக போயிட்டுருக்கக்கூடிய தொழிலெல்லாம் தூக்கி எறிஞ்சிக்கிட்டு திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும், அல்லது பெரிய அளவுக்கு தொழிலில் ஒரு நல்ல மேம்பாடு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நமக்கு கிடைக்குங்கிறதுனால ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையில் மற்ற சின்ன இந்த சூரியன் சுக்கிரன் மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகங்களால் சில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கூட ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ராகு மற்ற நெருக்கடிகள்லேருந்து நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றி கொண்டுட்டு வரும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால் சின்ன விஷயங்கள்லாம் ஏற்படும் போது மனசில் சஞ்சலமாகி அடுத்தது என்ன பண்ணுறது அந்த கவலைகள்லாம் ஒரு பக்கம் வரதான் செய்யும். அந்த கவலைகள்லாம் கடந்து முடிவு எப்போதும் வெற்றிக்கும் சாதகமாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுனால அந்த மன உளைச்சலில் அதோட முடிவுக்கு வந்துருங்க. அதை பெருசாக திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது
ராசிக்கு 9க்கும் 10க்கும் உரிய சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதனால அள்ளி கொடுக்க போது கொட்டி கொடுக்க போதும் நல்ல பேர் சொன்னாங்களே, இது வரைக்கும் இந்த சனி எதுவுமே செய்யலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கும் இல்லையா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி இது வரைக்கும் தனியாகவே இல்லையே. ஏற்கனவே சனி எங்கே இருக்கும்போது சுக்கிரன் சேர்ந்து இருந்தார், ராகு சேர்ந்து இருந்தது. அதுக்கப்புறம் ராகு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அது 10ஆம் இடத்துக்கு வந்த பிறகு கூட சனி தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய நேரத்தில் வக்கரம் ஆயிட்டார். ஸோ அந்த சனி வக்கரமானதுனால 11ஆம் இடத்துலேருந்து சனி கொடுக்க வேண்டிய பலன்கள் எல்லாம் இப்போதைக்கு ஏதோ தடைப்பட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் தற்காலிகம்தான். சனி வக்கர நிவர்த்தி ஆன பிறகு உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் நீங்கள் எதிர்பார்க்குற முயற்சிகளுக்கும் என்னென்ன பலன்களை உங்களுக்கு கிடைக்கணுன்றக்கா கண்டிப்பாக சனியும் கொடுத்துருவார். அதே போல் குருவும் கொடுத்துருவார், ராகுவும் கொடுத்துருவார். ரிஷபராசிக்காரர்கள் பல பேருக்கு இந்த புரட்டாசி மாதம் நிறைய பேருக்கு இந்த வீடு மனை வாங்குகிற சில விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வருவாங்க. சில பேர் வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு விஷயத்திலும் முடிவுக்கு வருவாங்க. இருந்தாலும் புரட்டாசி மாதம் இது வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு ஒரு யோசனை இருக்கிறதுனால வாங்குற வரைக்கும் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்தது எப்போ பணம் கட்டலாங்கிற யோசனைக்கு வருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நெருக்கடிகள் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன், அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் உள்ள கோயில்களை கூட சிவனை கூட வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் அது ஒரு நல்ல மாதிரி முடிவுகளை ஏற்படுத்தி தருங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதுமானது. ஜோதிடத்தில் வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது எல்லாமே ஃபேவராக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரிஷபராசி முன்னேற்றத்தை சந்திக்கும். ஆனால் புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை சூரியன் சனி பார்வை நல்ல மாதிரியான ஏற்பாடுகளை கொடுக்காது, நல்ல மாதிரியான பலன்களை கொடுக்காது என்றாலும் கூட ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சூரியன் இருக்கிறது 5ஆம் இடம், சனி இருக்கிறது 11ஆம் இடம். இந்த ராசியை பொறுத்தவரை 4க்கும் 11க்கும் உரிய கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்வதால் ஓரளவு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்கிறது. ஆனால் இது பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்குதோ இல்லையோ, பெரிய அளவுக்கு நஷ்டத்தை கொடுக்காது. ஓரளவு உங்களோட முயற்சிக்கு லேசான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே சமயத்தில் அப்படி ஒரு நல்ல லாபங்கள் கிடைச்சா கூட எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடினா கூட மனசளவில் நீங்கள் திருப்திப்பட வேண்டிய சூழல் இல்லாத காரணத்தினால நீங்கள் லக்ஷ்மி விநாயகரை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை தோறும் வழிபடுவது உங்களுக்கு சிறப்பு. பொதுவாக சூரியன் சனி பார்வை தொடர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த சூரியன் சனி பார்வை முடிகிற வரைக்கும் புரட்டாசி மாதம் வரைக்கும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளை சரபேஸ்வரர் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இந்த சரபேஸ்வரர் வழிபாடுங்கிறது புரட்டாசி மாதம் எல்லா ராசிகளுக்கும் பொதுவானங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் இன்னும் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்த மாதத்துக்கு பலன்களோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.